2026 இந்த ஒரு வருஷம் கடகம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடம். ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில இருந்து சிலர் நிரந்தரமாக விலக போறாங்க. இந்த விஷயத்தை பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம், கவலை, மன உளைச்சல் எல்லாம் வரும்ல. ஆனா 2026 நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாது. இது விதி திட்டமிட்ட ஒரு மாற்றம். உங்களை வீழ்த்த வரல, உங்களை உயர்த்த வருது. கடகம் ராசிக்காரங்களே, உங்களை விட்டு பிரிய போற அந்த உறவு யார்? ஏன் அந்த பிரிவு நடக்குது? அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது? இந்த மூணையும் இப்ப தெளிவா சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க. கடகம் ராசிக்காரர்களே, கடந்த சில நாட்கள் மட்டுமல்ல, பல ஆண்டுகளாகவே வாழ்க்கை உங்களை எத்தனை தடவை சோதித்தது தெரியுமா? எத்தனை முயன்றாலும் முன்னேற்றம் வராத நிலை, பணம் வரினாலும் தங்காத ஓட்டம், குடும்ப பொறுப்பு அதிகமாக விழுந்தது, வீட்டில் அமைதி இல்லாத நாட்கள், அன்பு வாழ்க்கையில் ஆழமான காயம், யாருக்கும் சொல்ல முடியாத பிரிவு, நம்பிக்கை வைத்தவர்கள் துரோகம் செய்தது, மனதை தின்னும் பயம், குழப்பம், என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்ற தெரியாமை, எதுவும் பாதி பாதி ஆயிடும் நிலை, இரவெல்லாம் யோசிச்சு தூக்கமே வராமல் இருந்த நாட்கள். இந்த சுமை 1 மாதம் 2 மாதமா இல்ல, பல வருடங்களாகவே கடகம் ராசிக்காரர்கள் தனியா சுமந்த சுமை. யாரும் கேட்கல, யாரும் புரிஞ்சுக்கல, யாரும் உள்மன வேதனையை கவனிக்கல. ஆனா அந்த சுமை உங்கள் தோளில் மட்டுமல்ல, உங்கள் இதயத்தில், நினைவுகளில், அமைதியில், எதிர்பார்ப்புகளில் ஆழமாக உட்கார்ந்திருந்தது. 2026 உங்கள் வாழ்க்கையில என்ன மாற்றம் தரப்போகுது? இந்த வருடம் எப்படி போகும்? கடந்த வருடங்களின் கஷ்டம் உங்க மனத்தையே சோர்வாக மாற்றியிருக்கலாம். ஒரு மனிதன் எவ்வளவு தாங்க முடியும்? அதுக்கும் மேல நீங்க தாங்கினீங்க. ஆனா இப்போது அந்த இருள் காலம் மெதுவாக குறைய ஆரம்பிக்குது. 2026 என்பது ஒரு கணிப்பு மட்டுமில்லை. உங்கள் வாழ்க்கையை ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்த புதிய வெளிச்சத்துக்கு கொண்டு செல்லும் ஒரு அத்தியாயம். இந்த வருடம் உங்களை என்ன செய்ய போகுது? இதுவரை மனதை கிழித்த குழப்பம் குறையும். வீட்டிலும் உள்ளத்திலும் அமைதி வர ஆரம்பிக்கும். எதுவும் முன்னேறாத நிலை உடையும். குடும்பத்தில் இருந்த அழுத்தங்கள் குறையும். அன்பு வாழ்க்கையில் நிம்மதி திரும்பும். பண ஓட்டம் மெதுவாக சரியாகும். உங்களை தடுத்த காரணங்கள் விலகும். தைரியம் மீண்டு வரும். முடிவு எடுக்க சக்தி கிடைக்கும். உங்களுக்கு சரியான வாய்ப்புகள் வர தொடங்கும். நீங்கள் யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு வலிமை பெறுவீர்கள். பல வருடங்களாக உங்களை முடங்கி வைத்திருந்த சூழ்நிலை 2026 நிஜமாக தகர ஆரம்பிக்கும். இது அதிசயம் அல்ல, இது உங்களோட பொறுமைக்கு கிடைக்கிற பதில். நான் சொல்றது ஜாதக கணிப்பு மட்டுமில்ல, உங்களோட வாழ்க்கையோட நிஜத்தையும் சொல்றது. 2026 என்ன நடக்க போகுது? எது உங்களை இப்ப வரைக்கும் கவிழ்த்தது? எந்த கிரகம் உங்களுக்கு உதவ போகுது? எந்த கதவு உங்களுக்கு திறக்க போகுது? அதையெல்லாம் அடுத்த பாகத்துல நிதானமாக சொல்றேன். இந்த வருடம் உங்க இதயத்துக்கு வரும் புதிய பிறப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். கடகம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. நான் உங்களோட வாழ்க்கை பத்தி நேரா சொல்றேன். கடகம் ராசிக்காரர்கள் சொல்லாமல் தாங்கின வேதனைகள், கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்க்கிற மனிதர்கள் அதுல எவ்வளவு ஆழமா வலிக்குதுன்னு 1% புரிஞ்சுக்க முடியாது. நீங்க உள்ளுக்குள்ளே வைத்திருந்த அந்த வேதனைகள் உங்களோட இதயம் மட்டுமே தெரியும். யாரிடமும் சொல்ல முடியாத அழுகை. நீங்க பல தடவைகள் அழுதுட்டு தூங்கினீங்க. அது இல்லாத மாதிரி நடிச்சீங்க. எதுவும் ஆகல மாதிரி வெளியில சிரிச்சீங்க. ஆனா அந்த கண்ணீர் யாருக்குமே தெரியல. நான் சரியா இருக்கேன்னு பொய்யா சொல்லி நீங்க பல நாட்கள் தாங்கினீங்க. அன்பு கொடுத்தவர்களாலே கிடைத்த காயம் ஆழமா உங்க இதயத்தை உடைத்தது. கடகம் ராசிக்காரர்களுக்கு அன்பு என்பது உயிரோட சமம். ஆனா நீங்க கொடுத்த அன்பை அவர்களால மதிக்க முடியல. நம்பிக்கை உடைச்சவர்கள், விட்டு சென்றவர்கள், காரணம் சொல்லாம மாறி போனவர்கள், உங்களோட உணர்ச்சியை புரிஞ்சுக்காம விட்டு போனவர்கள். அந்த புண் இன்னும் மாறல. குடும்பத்துல எல்லாரையும் கவனிச்சோம், உங்களை யாரும் கவனிக்காத நிலை. குடும்பத்துக்கு நீங்க எப்பவும் ஒரு தூண். நீங்க கவனிச்சீங்க, பாதுகாத்தீங்க, தியாகம் செஞ்சீங்க. உங்களோட ஆசை, உணர்ச்சி, கனவுகளை எல்லாம் தள்ளி வச்சீங்க. ஆனா உங்களை யாரும் கேட்கல. நீங்க தர்றதை எல்லாரும் வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா யாருமே திருப்பி தரல. பண கஷ்டம் கொடுத்த அவமானம். கடகம் ராசிக்காரர்கள் பணத்தை வீணாக்க மாட்டாங்க. ஆனா பல வருடங்களாக பண ஓட்டம் சரியா போகவில்லை. செலவு அதிகம், வரவு குறைவு. சில நேரங்களில் யாரையாவது சார்ந்து இருக்க வேண்டிய நிலை, கடனோடு வாழ வேண்டிய நிலை. இந்த அவமானமும் உங்களோட மனத்துல ஆழமான காயம். இரவெல்லாம் தூக்கம் வராத போராட்டம். பகலில் பிசி, ஆனா இரவில தான் உண்மையான போராட்டம். மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன செய்யணும்? என்ன தவறு? என் வாழ்க்கை எப்போ சீராகும்? யாரையும் நம்பலாமா? நான் எப்படி முன்னேறுவது? இந்த கேள்விகள் உங்க இதயத்தையே சோர்வாக மாற்றின. தன்னம்பிக்கை உடைந்து போகும் அளவுக்கு வந்தது. கடகம் ராசிக்காரர்கள் சாதாரணமா துணிவான ராசி. ஆனா கடந்த சில வருடங்கள் அந்த தன்னம்பிக்கையே மெதுவாக தீந்துட்டு போனது. முடிவெடுக்க முடியாம பயம், பழைய நினைவுகள் விட்டு போகாம, யாரையும் நம்ப முடியாம, உடம்பு சோர்வு இல்ல, இதயம் சோர்வு. உங்களோட நல்ல மனசை பயன்படுத்திச்சவங்க நீங்க யாரையும் காயப்படுத்த மாட்டீங்க. அதனாலதான் பலர் உங்களை பயன்படுத்தினாங்க.
உதவியை எடுத்தாங்க, நேரத்தை எடுத்தாங்க, அன்பை எடுத்தாங்க, நம்பிக்கையை உடைச்சாங்க. இறுதியில விட்டு செல்லும் போது நன்றி கூட சொல்லல, இதயத்துல புண் மட்டும் போட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க இதுவரைக்கும் தாங்கின ஒவ்வொரு கண்ணீருக்கும் 2026 ஒரு பதில் கொடுக்க போகுது. 2026 கிரக பலன்களின் உண்மையான விளக்கம். 2026 கடகம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் அழுத்தம் குறைந்து, வாழ்க்கை அமைந்து, மனசு நிம்மதி அடைந்து, பாதை வெளிச்சமாகும் ஆண்டு. கடந்த பல வருடங்களா உங்களை அலைக்கழிச்ச சந்திரன், சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு தள்ளப் போகுது. சந்திரன் உங்கள் மனதின் ஓட்டம். கடந்த வருடங்களில் சந்திரன் பலவீனமாய் இருந்ததால் பயம், குழப்பம், நினைவு பசி, மனமாற்றம், உறவு சண்டை இவை அதிகம். 2026 மன அமைதி பெரிதாக உயரும். யோசனை தெளிவு, உறவுகளில் நிம்மதி, அன்பு, குடும்பம் சீராகும். சனி பல வருடங்களாக இருந்த பாரத்தை குறைக்கும். தாமதம், தடைகள், உழைப்புக்கு பலன் இல்லாம இருந்த நிலை மெதுவா உடையும். 2026 சனியின் பாரம் குறையும். உழைப்புக்கு பலன் வரும். தன்னம்பிக்கை மீளும். ராகு குழப்பம், தவறான முடிவு, தவறான மனிதர்கள் இவையெல்லாம் ராகுவின் வேலை. 2026 ராகு உங்கள் மனதை அமைதியாக்கும். குழப்பம் குறையும், தவறான உறவுகள் விலகும். கேது பழைய காயங்களை ஆற்றும். பிரிவு, நினைவு வலி அனைத்தும் மெல்ல மாறும். இதயம் நிம்மதி பெறும். செவ்வாய் தைரியம், ஆற்றல், செயல்திறன் ஆல் அதிகரிக்கும். சுக்கிரன் அன்பு, உறவு, குடும்ப அமைதி ஆல் மிகச் சிறப்பாகும். இதெல்லாம் சேர்ந்து 2026 உங்க கண்ணீருக்கு பதில் தரப்போகுது. 2026 என்பது கடகம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் அழுத்தம் குறைந்து, வாழ்க்கை அமைந்தும், மனசு நிம்மதி அடைந்தும், உங்களோட பாதை வெளிச்சமாகும் ஆண்டாக இருக்கும். கடந்த பல வருடங்களா உங்களை அலைக்கழிச்ச சந்திரன், இனி ராகு, கேது போன்ற கிரகங்கள் இப்போதான் உங்க வாழ்க்கையை சரியான பாதைக்கு தள்ள போகுது. அந்த மாற்றங்களா ஒவ்வொரு கிரகத்தையும் ஆழமா சொல்றேன். 1 சந்திரன் கடகம் ராசிக்காரர்களின் அதிபதி கிரகம் சந்திரன். உங்கள் மனநிலை, உணர்ச்சி, அமைதி, அன்பு, வாழ்க்கை முடிவுகள் அதெல்லாம் சந்திரனால் தான் இயங்கும். கடந்த சில வருடங்களில் சந்திரன் பலமுறை பலவீனமாய் இருந்ததால் மனக்குழப்பம், பயம், நினைவு பழிச்சியம், யாரையாவது இழந்த வலி, திடீர் மனமாற்றம், எதுவும் சரியாவே இல்லை என்ற உணர்வு இவை உங்களுக்கு அதிகமாயிருந்தது. 2026 மன அமைதி அதிகரிக்கும். அதுதான் மிகப்பெரிய மாற்றம். உங்களோட மனம் பயத்திலிருந்து மெதுவா வெளியில வரும். உங்க சிந்தனை தெளிவாகும். முன்னாடி யோசனையே குழப்பமா இருந்தது. இப்போ உங்க உள்ளமே சொல்லும், இதுதான் எனக்கு சரியான பாதை. உறவுகளில் நிம்மதி திரும்பும். அன்பு, குடும்பம், நட்பு ஆல் நீங்க எதிர்பார்த்த மாதிரி மாறும். சனி பல வருடங்களாக இருந்த பாரத்தை குறைக்கும் கிரகம். சனிதான் உங்களை அதிகமா சோதிச்ச கிரகம். அது கொடுத்தது மிகுந்த பொறுப்பு, தாமதம், தடைகள், மன அழுத்தம், கடந்த நினைவுகள், உறவில் அழுத்தம், வேலை சிக்கல். ஆனா 2026 சனி தரப்போகும் நல்ல மாற்றம். சனியின் பாரம் மெல்ல குறையும். உங்கள் வாழ்க்கை இலகுவாகும். வேலை விஷயத்தில் முன்னேற்றம். தடுக்கப்பட்ட விஷயங்களின் கதவு திறக்கும். உழைப்புக்கு பலன் கிடைக்கும். நீங்க இதுவரை செய்த உழைப்பு 2026 பயனளிக்க தொடங்கும். உடைந்த தன்னம்பிக்கை மீண்டும் உருவாகும். சனி உங்களை அழிக்கல, உங்களை வலிமையாக்குவதற்காக தான் சோதிச்சது. அதன் பலன் இப்போ வரும். ராகு மனத்தில் இருந்த குழப்பத்தை விடும். ராகு பல வருடங்கள் உங்க மனதை குழப்பம் செய்யும் கிரகம். திடீர் கோபம், தவறான முடிவுகள், தவறான மனிதர்கள் வாழ்க்கைக்குள் வருவது, அன்பில் காயம், குடும்பத்தில் சண்டை, யோசனையில் குழப்பம் இவையெல்லாம் ராகுவின் வேலை. 2026 ராகு என்ன செய்கிறது? மனசு சீராகும். குழப்பம், பயம், அசாதாரண உணர்ச்சி இவை குறையும். தவறான உறவுகள் தானாக விலகும். உங்களை காயப்படுத்துற மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தூரப்படுவார்கள். நிலைத்த உணர்ச்சி வரும். உங்கள் மனம் அமைதி பெறும். உங்கள் சிந்தனை நிலைப்படும். கேது பழைய காயங்களை மூடும் சக்தி. கேது கொடுத்தது பிரிவு, மனக்காயம், ஒருவரை விட வேண்டிய நேரம், நினைவு வலி, திடீர் உறவு முறிவு. இந்த காயங்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஆழமானது. 2026 கேது தரப்போவது மனக்காயம் மாறும். பல வருடமாய் இருந்த அந்த ஒரே காயம் மெல்ல ஆற ஆரம்பிக்கும். பழைய நினைவுகள் தனியும். நீங்க மறந்து விடணும் என்பதெல்லாம் மெதுவாக குறைந்து போகும். உங்கள் இதயம் நிம்மதி பெறும். உள்ளே அமைதி உருவாகும். செவ்வாய் தைரியம் மற்றும் செயலாக்க சக்தி. செவ்வாய் 2026 உங்களுக்கு தேவையான ஆற்றலை தரும். தைரியம் அதிகரிக்கும். கடந்த வருடங்களாய் இருந்த பயம் குறையும். செயல்திறன் கூடும். நீங்க நினைச்சதை உடனே செய்யும் மனநிலை வரும். முடிவில் நிலைத்தன்மை வரும். முன்னாடி எதையும் பாதியிலே நிறுத்துவீங்க, இனி அது மாறும். சுக்கிரன் அன்பில் மற்றும் உறவுகளில் அமைதி தரும் சக்தி. சுக்கிரன் 2026 கடகம் ராசிக்காரர்களை மிகவும் ஆதரிக்கும். அன்பு வாழ்க்கை அமைதியாகும். பிரிவு இருந்தால் நிம்மதி வரும். உறவில் குழப்பம் இருந்தால் தெளிவு வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல நேரம்.
குடும்பத்தில் அமைதி, சண்டை, பதட்டம் குறையும், நெருக்கம் அதிகரிக்கும். நீங்க கொடுத்த அன்பு வீணாகாது, அது திரும்பும். இது வலி குறையும் வருடம், நிம்மதி அதிகரிக்கும் வருடம், கண்ணீருக்கு பதில் வரும் வருடம், பாதைக்கு வெளிச்சம் வரும் வருடம். 2026 சொல்ற வரி, நீங்க தாங்கினதை விட இனி நிம்மதி அதிகமா வரும். 2026 மாதமாக கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்று உணர்ச்சி நிறைந்த நிஜ விளக்கம். ஜனவரி உங்க உள்ளத்தில் இருந்த இருள் வெளியேற ஆரம்பிக்கும் மாதம். இந்த மாதம் ஒரு வருட தொடக்கம் மாத்திரமில்ல, உங்க மனம் பல வருடங்களாக சுமந்து கொண்டிருந்த அந்த கனமான கல்லை கொஞ்சம் கொஞ்சமா கீழே வைப்பது போல இருக்கும். கடந்த நினைவுகள் விலகும், மனக்குழப்பம் சற்று குறையும். உங்க தலைக்குள்ள சத்தமாய் ஓடிக்கிட்டே இருந்த யோசனைகள் ஐயமும் தனியவும். குடும்பத்தில் இருந்த ஒரு அழுத்தம் சரியாக ஆரம்பிக்கும். தள்ளிப்போன ஒரு வேலை மீண்டும் பேசத் தொடங்கும். நீங்க எதிர்பாராத ஒரு உதவி யாரோ ஒருவர் மூலம் கிடைக்கும். பெரிய மாற்றம் போல தெரியாது, ஆனால் மன அமைதி மெதுவாக வர ஆரம்பிக்கிறது. இதுதான் முதல் வெற்றி. பிப்ரவரி இதயம் கொஞ்சம் சிரிக்க கற்றுக்கொள்ளும் மாதம். இந்த மாதம் உங்களோட இதயத்துல சின்ன சின்ன நம்பிக்கைகள் முளைக்கும். இரவு தூக்கம் சீராகும், மனம் உடனே மறலாத மாதிரி இருக்கும். உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தெரிய ஆரம்பிக்கும். யாரோ ஒருவர் சொன்ன நல்ல வார்த்தை உங்களோட மனதை இலகுவாக்கும். நீங்க எதையும் தனியா தாங்குற நிலச்சுமை குறையும். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு திசை தெளிவு வரும். முன்னாடி இருந்த குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுங்காகும். மார்ச் வாழ்க்கை முதல் முறையாக உங்களை முன்னேற்ற பாதைக்கு தூக்கும் மாதம். இந்த மாதம்தான் உங்களோட வாழ்க்கையில முதல் பெரிய திறப்பு வரும். வேலை தொடர்பான நல்ல செய்தி, பல ஆண்டுகளாக காத்திருந்த ஒரு வாய்ப்பு, குடும்பத்தில் அமைதியான மாற்றம், பணத்தில சிறு உயர்வு ஆள் வரும். நீங்க வேண்டாதவர்களை மனத்திலிருந்து விட ஆரம்பிப்பீங்க. உங்கள் மனதை உடைத்த காயம் கொஞ்சமாவது ஆறும். இந்த மாதம் உங்களுக்கு நான் இதுவரை செய்த உழைப்பு வீணில்லை என்று தோணும். ஏப்ரல் நீங்க தானே உங்க கதவை திறந்து வெளியே வர ஆரம்பிக்கிற மாதம். இது உங்களுக்குள் புதிய உற்சாகம் வரும் மாதம். திடீர் தைரியம், இதுவரை யோசிக்க கூட பயந்த விஷயங்களுக்கு தைரியமா எதிர் நிற்கும் பலம். வீட்டில் இருந்த ஒரு பெரிய பிரச்சனை முடியும். அன்பு அல்லது உறவில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். உங்களை குறைவாக மதித்தவர்கள் மாற ஆரம்பிப்பாங்க. உங்க பேச்சு கூட மற்றவங்களுக்கு வலிமை தரும். அந்த அளவுக்கு உங்க ஆன்மாவே வலிமையாயிருக்கும். மே நீங்க நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்த முதல் பலன் வரும் மாதம். இதுதான் உங்களுக்கான முதல் உண்மையான வெற்றி காலம். வேலையில் நிலை பலம் பெறும், பண ஓட்டம் சரியாகும், கடன் குறையும், வீட்டில் சுமை குறையும், அன்பு வாழ்க்கையில நிம்மதி. தூரம் இருந்த ஒருவர் தொடர்பு கொள்வார். நீங்க எடுத்த முடிவுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த மாதம் உங்களோட உள்ளம் முதன்முறையா சொல்றது, இப்பதான் என் வாழ்க்கை ஒழுங்காக ஆரம்பிக்குது. ஜூன் உங்களோட திறமையை உலகம் உணர ஆரம்பிக்கிற மாதம். இந்த மாதம் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற மாதம். உங்களோட முயற்சி பத்தி பேசுவார்கள். வேலை, வியாபாரம் தொடர்பான நல்ல முன்னேற்றம். யாரோ முக்கியமானவர் உங்களை கவனிப்பார். வீட்டில இருந்த குழப்பம் குறையும், மன நெரிசல் குறையும். நீங்க இதுவரைக்கும் சொல்லியும் யாரும் கேட்கல. இந்த மாதம் நீங்க சொன்னதையெல்லாம் மக்கள் கேட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஜூலை பெயர், மரியாதை, நம்பிக்கை அதிகரிக்கும் காலம். இந்த மாதம் உங்களை புறக்கணித்தவர்கள் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. மக்களிடம் உங்கள் பெயர் நல்லபடியாக பேசப்படும். நீங்கள் செய்கிற ஒரு வேலைக்கு பெரிய மதிப்பு கிடைக்கும். வீட்டில் ஒரு பெரிய நல்ல செய்தி வரும். இந்த மாதம் மக்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பதுதான் உங்களுக்கு பெரிய பரிசு. ஆகஸ்ட் அதிர்ஷ்டம் வந்து உங்க கையை பிடிக்கிற மாதம். இந்த மாதம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வாய்ப்பு, பொருளாதார ஆதாயம், நீங்க நினைத்த விஷயம் நிறைவேறுதல், குடும்பத்தில் மகிழ்ச்சி, யாரையும் சார்ந்து இல்லாமல் நீங்க முன்னேறும் நிலை. இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மாதம். செப்டம்பர் இதயம் முழுக்க அமைதியோடும் மாதம். இது உங்களை உள்ளிருந்து குணப்படுத்தும் மாதம். அன்பு வாழ்க்கையில் நிம்மதி, குடும்பத்தில் சாந்தம், பிரிவு இருந்தால் மீண்டும் இணையும் வாய்ப்பு, சண்டை இருந்தால் தீரும், மனம் கொஞ்சம் கொஞ்சமா சிரிக்க ஆரம்பிக்கும். பல வருடங்களா உள்ளே உடைஞ்சிருந்த அந்த இடம் இப்ப சரியாக ஆரம்பிக்கும். அக்டோபர் நிலைமை உறுதியாகும் மாதம். இந்த மாதம் வேலை, வியாபாரம் சரியாகும், பயம், பதட்டம் குறையும், முன்னேறணும் என்ற பக்தி பலமாகும், வாழ்க்கை வழி தெளிவாகும். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் பயன்தரும் நாளாக இருக்கும். நவம்பர் மிகப்பெரிய முன்னேற்றத்தின் மாதம். இந்த மாதம் வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல செய்தி, குடும்பத்துல மகிழ்ச்சி, பண வரவு அதிகரிக்கும், நீங்க பிரார்த்தித்த ஒன்று நடக்கும், உங்க முயற்சிக்கு பெரிய பலன் இந்த மாதத்துல கிடைக்கும். டிசம்பர் 2026 மிகப்பெரிய பரிசு. ஆண்டு முடியும் போது நீங்க உணர்வீங்க, நான் தாங்கின ஒவ்வொரு வேதனையும் வீணா போகவில்லை. சாதனை, நிம்மதி, குடும்ப அமைதி, அன்பு நிலைமை, பண உயர்வு, உங்க பேருக்கு மரியாதை ஆல் உங்களுக்கு வரும். 2026 முடியும் நேரத்துல ஒரு புதிய மனிதராக இருப்பீங்க. உங்க மனம் அமைதி, இதயம் முழுமை, வாழ்க்கை பாதை தெளிவு. 2026 கடகம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட நாட்கள். நிறங்கள், தெய்வ அருள், ரகசிய வெற்றி பாதை ஆல் உங்களுக்கு வழிகாட்டும் மார்க்கமாயிருக்கும். எந்த கிரகம் கதவை திறக்குது, உங்க மனம் எங்கு வலிமை பெறுது, எந்த நாட்கள் சக்தி தருது, எந்த பரிகாரம் உங்களுக்கு அமைதி தருது,
எது உங்களோட ரகசிய வெற்றி பாதை? இவைகள் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்ட நாட்கள் 2, 9, 11, 14, 18, 20, 23, 27. இந்த நாட்களில் நீங்க எதை தொடங்கினாலும் அது தடையில்லாமல் முன்னேறும். புதிய வேலை, முக்கிய முடிவுகள், பயணங்கள் ஆல் சிறப்பாகும். பிரார்த்தனை பயனளிக்கும். பண வரவு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, நீலம், கிரீன், மெல்லிய பிங்க், மயில் நீலம். இந்த நிறங்கள் மன அமைதி, தன்னம்பிக்கை, உறவு, குடும்ப அமைதி, பண ஓட்டம், நினைவு திறன் ஆல் மேம்படுத்தும். தெய்வ அருள், குரு பகவான், மன அமைதி, திசை, நல்ல மனிதர்கள். அம்மன், குடும்ப அமைதி, காயமாறுதல். சந்திர பகவான், தூக்கம், உணர்ச்சி சமநிலை. இவை 2026 உங்களை கட்டாயம் காக்கும். பரிகாரங்கள்: திங்கட்கிழமை பால் அபிஷேகம், வாரத்தில் ஒரு நாள் லேசான நோன்பு, மரத்தின் கீழே 5 நிமிடம் அமைதியாக அமர்வது, அம்மன் கோயிலில் எண்ணெய் தீபம், வெள்ளிக்கிழமை வெள்ளை பூ பூஜை. இவை உங்க வாழ்க்கை அலைவேகத்தை அமைதிப்படுத்தும். ரகசிய வெற்றி விதிகள்: யாரையும் நம்பும் முன் ஒருபடி பின்வாங்குங்கள். உங்களை மதிக்காதவர்களை உங்கள் மனசுக்கு அருகில் வரவிடாதீர்கள். உங்க காயத்தை உலகத்துக்கு சொல்லாதீங்க, வாழ்க்கைக்கு சொல்லுங்க. நீங்க எவ்வளவு அற்புதமானவர்னு உங்களுக்கு தெரியல. உங்களை சந்தேகப்படுத்திற பழக்கத்தையும் நிறுத்துங்க. உங்களை விட்டு சென்றவர்கள் பற்றி நினைச்சு உங்களை தண்டிக்காதீங்க. ஒரு நாள் அவர்கள் தானே இழந்ததை புரிந்து கொள்வார்கள். 2026 உங்களுக்கு தரப்போடுவது மன அமைதி, தெளிவு, நிலையான வேலை, பண ஓட்டம், நல்ல மனிதர்கள், குடும்ப அமைதி, அன்பு மலர்வு, கண்ணீருக்கு பதில், உழைப்புக்கு பலன். நீங்க தாங்கிய கஷ்டம் வீணா போகவில்லை. 2026 உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகும் ஆண்டு. உங்க இதயம் குணமாகும் ஆண்டு. உங்க வீடு அமைதியடையும் ஆண்டு. உங்க முயற்சிக்கு பலன் வரும் ஆண்டு. நீங்க நம்புங்க, முன்னேறுங்க. ஒரே ஒரு விஷயம் நினைவில் வைங்க. கடகம் ராசிக்காரர்கள் மெதுவா வளருவாங்க, ஆனா ஆழமா வேர் பிடிப்பாங்க. நீங்க தாமதமா முன்னேறினாலும் உங்க முன்னேற்றம் நிலைத்திருக்கும். அதனால உங்களை மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க. உங்க பயணம் தனி, உங்க நேரம் உங்களுக்கு தான். அமைதியா இருங்க, முயற்சியை தொடருங்க, உங்களை நீங்க மதிங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமும் மிகச் சரியான அறிவுரையும். 2026 பொறுத்த வரைக்கும் கடகம் ராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்குது. குறிப்பா சனி உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது. எல்லாரையும் தூக்கிட்டு போக முடியாது. தேவையில்லாத சுமையை கீழே வைக்கணும். அதனால இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்கும். இந்த உறவுகள் அப்படின்னா யாரு? உங்களை புரிஞ்சுக்காதவங்க, உங்க வளர்ச்சியை பொறாமையோட பார்த்தவங்க, நீங்க நல்லா இருக்கிறத காட்டிக்க முடியாதவங்க, உங்க கஷ்டத்துல உங்களோட நிக்காதவங்க. இவங்க எல்லாம் தான் 2026 மெதுவா உங்க வாழ்க்கையில இருந்து வெளியே போவாங்க. சில கடகம் ராசிக்காரங்களுக்கு காதல் உறவுகளில் பெரிய முடிவுகள் வரும். நீங்க உண்மையா நேசிச்சு இருந்தாலும் அந்த உறவு உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கலன்னா அது முடிவுக்கு வரும். சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்க. நம்ம இவ்வளவு நாள் நல்லா பழகினோமேன்னு நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியாய் கூட இருக்கும். சிலருக்கு சொந்த பந்தங்களோட கூட இடைவெளி வரலாம். பேசாம போறது, தூரம் வைப்பது, மனசு ஒட்டாம போறது, இப்படி நிறைய மாற்றங்கள் வரும். இது எல்லாம் உங்க தவறால நடக்கிறது இல்ல. முக்கியமான உண்மை என்னன்னா, இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்க உங்களை முழுசா வெளிப்படுத்த முடியாம இருந்திருப்பீங்க. உங்க எண்ணங்களை அடக்கி வச்சிருப்பீங்க. உங்க முன்னேற்றத்துக்கு நீங்களே தடையாக இருந்திருப்பீங்க. அதனாலதான் 2026 கிரகங்கள் உங்க வாழ்க்கையை கிளீன் பண்ண ஆரம்பிக்குது. இந்த பிரிவு நடக்கும்போது மனசு வலிக்காம இருக்காது. தனிமை உணர்வு வரும். எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு தோணும். ஆனா அந்த தனிமை தான் உங்களுக்கு உண்மையான பலத்தை கற்றுத்தரும். யாரையும் நம்பி இல்லாம உங்களையே நம்பி நிக்க கத்துக் கொடுக்கும். 2026 இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில புதுசா வர்ற மனிதர்கள். இந்த புதிய உறவுகள் உங்களை மதிப்பவர்கள், புரிஞ்சுக்கிறவர்கள், உங்க வளர்ச்சிக்கு துணை நிற்பவர்களாக இருப்பாங்க. கடகம் ராசிக்காரங்களே, 2026 உங்களை விட்டு பிரிய போற உறவுகளை நினைச்சு ஆள வேண்டாம். ஏன்னா அந்த பிரிவு உங்க வாழ்க்கையை அழிக்க வரல, உங்க வாழ்க்கையை சரியான பாதைக்கு திருப்ப வருது. சிலர் போகணும்னாதான் உங்க வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் வர முடியும். சில கதவுகள் மூடும் போதுதான் பெரிய வாய்ப்புகள் திறக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர்ற பாடம் ஒரே ஒண்ணுதான். எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாது. ஆனா நீங்க உங்களுக்கு நிரந்தரம். உங்க மதிப்பை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலா மாறும். 2026 கடகம் ராசிக்காரங்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லை, புது வாழ்க்கையை உருவாக்கும் வருஷம். நன்றி, வணக்கம். நீங்கள் எதிர்பார்த்தபடி ஐயப்பன் சுவாமி சிலையும் விற்பனைக்கு வந்துள்ளது. இந்த ஐயப்பன் சிலையை வீட்டில் வைத்து தினமும் மனதார வழிபாடு செய்தால் மன அமைதி கிடைக்கும். வாழ்க்கையில் இருந்த தடைகள் மெதுவாக விலகத் தொடங்கும். வேலை, தொழில், கடன் சிக்கல், குடும்ப குழப்பம் போன்ற பிரச்சனைகளால் மனம் கலங்கியவர்கள் ஐயப்பனை நம்பி வழிபடும் போது நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும்.
சபரிமலை ஐயப்பன் அருளால் தவறான பாதைகள் நீங்கி நல்ல வழி திறக்கும். ஒவ்வொரு நாளும் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று மனதார சொன்னாலே ஒரு நேர்மறை சக்தி வீட்டில் நிலைபெறும். இந்த ஐயப்பன் சிலையை பெற விரும்புகிறவர்கள் வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா.